லண்டனில் நேரம் இப்போது சரியாக 9:38. ஏனைய ஐரோப்பிய நாடுகளில் 10:38. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் லண்டன் தமிழ் வானொலி டிவி பாமுகம் ஃபர்ஸ்ட் ஆடியோ கலையகத்திலிருந்து உலக புலம்பெயர் சிறுவர் எழுத்தாளர் வாரம் 10ஆம் ஆண்டு துளிர்ப்பில் 4ஆம் நாள் உதயத்தில் இன்று நாங்கள் சிறப்பாக இணைந்து பேசிக் கொண்டிருக்கிறோம். இன்றைய நாளுக்காய் தங்கள் இணைக்கரங்களை இணைத்து அழகாக கரம் கொடுத்து இந்த நாளை நகர்த்தி கொள்பவர்களாக சர்வேஸ்வரி கதிரித்தம்பி அவர்கள், சாரங்கன் பரமேஸ்வரன் அவர்கள், தவமலர் கல்விராஜா அவர்கள், வாகீசன் ஜதீசன் ஆகியோர் இன்றைய நாளை சிறப்பாக காற்றலைக்கு எடுத்து வருகிறார்கள். எனவே அவர்களையும் நன்றியோடு நினைத்தபடி இந்த நாளுக்குள் இந்த நேரத்துக்குள் இணைந்து கொள்வோம். ஆம், வணக்கம். இனிய காலை வணக்கம். இனிய காலை வணக்கம் அண்ணா, வாருங்கள். இணைப்புகள் வந்து கொண்டிருக்கிறது. நான் அதனை துண்டித்தால் தான் உங்களோடு பேசலாம். சரி, வாங்கோ. இல்ல, எனக்கு எக்கோ பண்ணல. உங்கள் பக்கம் ஏதாவது ஒலி அமைப்பில் ஏதாவது பிரச்சனை இருக்கிறதா என்று பார்த்துக் கொள்ளுங்கள். ஒரு முறை உங்கள் மிக்சர் போர்டை பார்த்துக் கொள்ளுங்கள். பிறந்த நாளை கொண்டாடுகின்ற ராகவி மனோகரன் அவர்களுக்கு முதல் நாள் பிறந்த நாள் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இந்த காலையிலே சிந்தனை தந்த அந்த 3 இஸ்லாமிய சிந்தனைகள் கேட்டேன். மூவரும் வந்து நீங்கள் ஒவ்வொருத்தரும் நேற்றைய சிந்தனை பற்றி நீங்கள் பேசுகிறீர்கள். இன்று சரி, ஓகே, சரி, ஓகே. சறுக்கும் தானே, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்ல, நான் நேற்று வீடியோக்கள் எல்லாம் பார்த்த ஞாபகத்துல பிரச்சனை இல்லை அண்ணா, பிரச்சனை இல்லை, பிரச்சனை இல்லை. சரி, ஓகே. வயசு போனா அப்படித்தான். இன்றைக்கு எனக்கு காலையில இருந்து இதுவரைக்கும் எழுதவோ கொஞ்சம் கதைக்கோ கொஞ்சம் கஷ்டமா இருந்து இப்பதான் உயிர்ப்பித்தேன். சரி சரி. அப்ப ஒரு நாள் வார்த்தை, இந்த 4வது நாள் உலக புலம்பெயர் தமிழ் சிறுவர் எழுத்தாளர் வாரத்துக்கு நாங்கள் வார்த்தையை சொல்லி 7 நாட்கள் ஒன்று சேர்ந்தால் ஒரு வாரம், மனிதன் இல்லாமலே வந்துடுமா அவதாரம். 7 நாட்கள் ஒன்று சேர்ந்தால் ஒரு வாரம், மனிதன் இல்லாமலே வந்துடுமா அவதாரம். எழுதுகோலை தூக்க வைத்த உளவாரம், எழுதுகோலை தூக்க வைத்த உளவாரம். எல்லோருமே உற்சாகம் ஆரவாரம், அது புலம்பெயர் உலகத் தமிழ் சிறுவர் எழுத்தாளர் வாரம். வாழ்த்துக்கள் கூறிடுவோம் வாருங்களே. நன்றி, வணக்கம். மிக்க நன்றி அண்ணா, மிக்க நன்றி அண்ணா. முடியாத ஒரு பட்சத்திலும் கூட சிறப்பாக இணைந்து வாழ்த்த வேண்டும் என்று இணைந்து நீங்கள் வாழ்த்துக்களை இணைத்திருக்கின்றீர்கள். உலக புலம்பெயர் சிறுவர் எழுத்தாளர் வாரம் 10ஆம் ஆண்டிற்காய் 4ஆம் நாளிற்காய் உங்கள் வாழ்த்துக்கள். மிக்க நன்றி அண்ணா. தொடர்ந்து கொள்வோம். தொடர்ந்து இணைப்புக்கு வந்தவர்கள் உங்கள் இணைப்பை இப்போது பிடித்துக் கொள்ளலாம். நேரம் ஓடிக்கொண்டிருக்கிறது. வணக்கம். வணக்கம். வணக்கம், வாருங்கள். ஆமாம், ஒரு நிமிடம் எடுத்துக் கொள்கிறேன். ஆமா, நானும் இதே சிந்தனையை சகோதரி கொடுத்து நேரத்தை பற்றி 2 நாட்களா இந்த சிந்தனையை நான் தருவோம் என்று பார்த்து கொண்டிருந்தேன். அதே சிந்தனை அவர்களும் எடுத்து வந்திருந்தோம். அற்புதமா தான் இருந்தது. ஆமாம், அந்த காலங்கதையும் பார்த்திருந்தோம். அந்த நேரத்திலே என்ன பொறுத்தவரை அதுல ஒரு நல்ல இன்னொரு வசனத்தை நான் கேள்விப்பட்டிருந்தேன். அதாவது, நேரம் எந்த பணக்காரனுக்கும் எந்த ஏழைக்கும் எல்லோராலையும் கட்டுப்படுத்த முடியாதது. அது ஒன்று மட்டும் தான் செய்ய முடியாது. நாங்கள் யாராலையும் அந்த நேரத்தை மட்டும் கட்டுப்படுத்த முடியாது. எந்த காலத்திலையுமே நாங்கள் நேரத்துடன் எல்லாவற்றையும் செய்து கொள்ள வேண்டும். நேரத்தை நாங்களாகத்தான் எங்களுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். அது சரி. நேரம் எங்களுக்காக பார்த்து கொண்டிருக்காது. அது ஒரு நல்ல ஒரு உதாரணமாக நாங்கள் கேள்விப்பட்டிருந்தேன். ஒரு வாய்க்கால் தண்ணி போய் கொண்டு அந்த தண்ணியை தேவைன்னா நாங்கள் தான் அதை வெட்டி எழுது வயலுக்கு விட வேண்டும். அது மாதிரி நேரம் ஓடிக்கொண்டே இருக்கும். நாங்கள் எங்களுக்கு தேவையான நேரத்தில் நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அது நிற்காது எங்களுக்கு. கண்டிப்பா அது 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 வேலையை செய்து கொண்டிருக்கும். அதோடு சேர்ந்து நாங்களும் ஓடி எங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கொள்ள வேண்டும். நிச்சயமாக. இந்த சிந்தனை நான் 2 நாட்களா எடுத்து வந்தேன் என்று கொண்டு வந்ததற்காக அவருக்கு நன்றியை சொல்லி கொஞ்சம் நானும் வீடியை பார்த்துக் கொண்டேன். நன்றி. மிக்க நன்றி, மிக்க நன்றி. இணைந்திருந்தார் தாமோ தில்லைநாதன் அவர்கள். மீண்டுமா இணைந்து அதனை தன் பக்கமாகவும் எடுத்துக்கொண்டார். மிக்க நன்றி. எனவே தொடர்ந்து இணைப்பில் நீண்ட நேர முயற்சியில் இப்போது இணைந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம். இனிய குதூகல வணக்கங்களுடன் ஜெயம்தாங்கறாய. இனிய குதூகல வணக்கம், வாருங்கள். எப்படி நீங்க குதூகலம் தானே?
ஓ என்ன சற்று குதூகலமாக இருக்கிறேன். ஒரு குறுகிய நேரங்கள்லாம் நின்றாலும் அதுக்கு சற்று முதல் தான் எழும்பி அந்த சிந்தனைகளில் தான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். இன்றைய பிறந்தநாள் கொண்ட நான் ராகவி மோகனுக்கும் வாழ்த்துக்களை ராகவி மனோகரன் மோகனிடம் ராகவி மனோகரன் அவர்களுக்கும் மற்ற அந்த படைப்புகளை படைத்துக் கொண்டிருக்கும் எழுத்தாளர் வாரத்துக்கும் வாழ்த்துக்களை குறிக்கொண்டு உங்கள் நிகழ்ச்சிகளுக்கும் உங்கள் உற்சாகங்களுக்கும் வாழ்த்துக்களை குறிக்கொண்டு எனக்கு இது என்றால் இப்போ வளமையாக இப்போ வீட்டில் நடக்கிறதுகள்லாம் இப்போ பிள்ளைகளும் வளர வளர எங்களோட ஆர்கியூமெண்ட் கூடும் அவைகள். இப்போ எங்களோட கதைகளில் கேட்டால் இப்போ பார்த்துக்கொண்டு ஒரு ஆரோக்கியமாக போகும் அந்த நேரம் இருக்கிற நேரங்களில். அப்போ கடைசியாக இதண்டைக்க அதுக்கு முதல்ல இந்த குவாலிட்டைட்டே சொல்லணும். குவான்டிட்டி கூடுனா குவான்டிட்டி குவாலிட்டி குறையும். அதிகம் ஆனால் தரம் குறையும். இப்போ நான் இப்போ வேலை செய்கிற இடத்துல முந்தி 100 இன்பக் செய்கிறது என்று வைங்க, 100 பேக்கிங் பண்ணுறது. இப்போ அதை 100 1000 ஆக்கிட்டுட்டேன் புது இதால் வந்து 100 சேர்க்க இந்த குவாலிட்டி இப்போ 1000 சேர்க்க இல்லை, அதே நிமிஷம் தான். அப்போ எவ்வளோத்துக்கு குவான்டிடைட்னு சொல்கிறேன் நீ குவான்டிட்டி குவாலிட்டி என்ன மாதிரி எங்களை குவாலிட்டைட் அந்த இது இருக்குது. குவான்டிடைட் கூட குவாலிட்டி குறைஞ்சிடும். அப்போ இது இதென்ன ஒன்று கேட்க சில அன்றைக்கு நான் ஒரு போன வியாழம் தான் முழு நேரம் இருந்தபடியாக அந்த காலமே நான் அந்த தத்துவங்களை இதை பற்றி ஆராய்ஞ்சு கேட்க மூத்தவர் கொண்டு வந்து ஒரு தத்துவ புத்தகம் இந்த புலோசபர் இதை உங்களுக்கு படிங்கன்னு போட்டுட்டு போனார். அது உங்களுக்கு இங்கிலீஷில் இருக்கா. அப்போ நான் அதை திறக்கவே மேலால் பார்த்துட்டு அப்புறம் முடிஞ்சு வந்து எல்லாம் தான் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்து கேட்டார், என்ன எல்லாம் பார்த்துட்டீங்களான்னு. நான் அதில் உள்ள கொஞ்சம் பேர்களை பார்க்கங்க இது நேரம் இருக்குது ரெடியோட இருந்தால் அதை முழுக்க வாசிக்கவும் இல்லை நாங்கள். அப்போ நான் உள்ள பேர்களை பார்த்துட்டு வடியாச்சு என்ன சோக்ரட்டிஸ், பிளாத்தோ, அரிஸ்டோட்டல், புதுசாக எனக்கு தெரிஞ்ச மாவோ சேதுங், புத்தர், முகமது நபியும், மார்ட்டின் லூதர் கிங்கன்ட்டு இப்படி சொல்ல நீங்கள் அந்த அவைய பேர்கள்லாம் பார்த்துருக்குறீங்க உங்களுக்கு போய் பார்க்கலையேன்னு என்றுட்டு கொண்டு போனேன். அதுக்கு பிறகு அந்த காட்சி ஒன்று கேட்க அந்த கண்டுபிடிப்புன்றதில் ஒரு இது வந்துட்டு கண்டுபிடிப்புன்றதும் மற்றது கட்டிக்காரன் சொல்லில ரெண்டுலேயும் ஒரு இது வந்தோடனே அதுக்கு அதை பற்றி ஆர்குமெண்ட் இல்லை. எனக்கு தமிழில் பார்த்ததெல்லாம் போயிட்டு அந்த ஃபைண்டும் டிஸ்கவரும் பண்ணுற மாதிரி இவைகளுக்கும் இருக்கு. இப்போ ஒன்டெக்ட் அவுட் ஃபீண்டிங்னு சொல்லி அப்போ எங்களுக்கு தனியாக கண்டுபிடிக்கிறதுன்ட்டு தான் கிடக்கு. டிஸ்கவரி என்றால் டிஸ்கவர் பண்ணுறேன்டா ஃபைண்ட் பண்ணுறது அது கண்டுபிடி என்று தான் தமிழில் இருக்கு. அப்போ அதுக்கு ஆராய்ச்சி பார்க்க இப்போ ஏற்கனவே இருக்கிறத ஒன்றை கண்டுபிடிக்கிறது மற்ற புதுசாக ஒன்றை கண்டுபிடிக்கிறது அது அப்படி அவங்களுக்கு இருக்கு. இப்போ நெதர்லாந்துலேயும் இருக்கு. அது வந்து அவுட் ஃபீண்டிங்னு சொல்றது புதுசாக ஒன்றை கண்டுபிடிக்கிறது இல்லை புதுசாக இல்லை அவுட் ஃபீண்டிங் புதுசாக ஒன்டெக்ட்ன்றது ஏற்கனவே இருந்த இதுன்றது. இப்போ சைலா அவர்கள் வந்து உங்கள்கிட்ட அந்த ஒன்றை கண்டுபிடிச்சிக்கிறேன் இல்லை தேடி இருக்கிறார் டிஸ்கவரி இல்லை அது ஃபைன் பண்ணிக்கிறேன். அப்போ அதில் நாங்கள் தமிழில் கண்டுபிடிக்கிறோம் தமிழ் ஒரு வார்த்தை தான் ஒரு வார்த்தை. அப்போ அதில் நாங்கள் எதுன்னு ஒன்று இருக்கு தேடி போட்டு அதை விட்டாச்சு. மற்றது அந்த இங்கே ஒன்று இருக்கும் இந்த அறிவாளி கட்டிக்காரனும் அறிவாளி என்றதுக்கும் கட்டிக்காரன் அறிவாளி. அப்போ அது சிலிம் மற்ற வயசுன்னு இருக்கு. அப்போ இப்போ ஒரு ஆள் கடைசி அவ வந்து கேட்டா அப்போ நீங்கள் சிலிமண்டா என்ன நினைக்கிறீங்க சிலிமண்டு சொன்னால் அது கட்டிக்காரன் என்று கடைசியால் கேட்டேன். ஏன்னா அதண்டா நீ எல்லா இதுலேயும் இப்போ 10 கேள்வின்னா 10 கேள்வியிலையும் பாஸ் பண்ணணும். இப்போ ஃபுல்லாக பாஸ் பண்ணணும் 100 எடுக்கணும் வைங்களேன். உடனே சொன்னால் இதுதான் கூட தமிழ் மென்டாலிட்டின்னு அதுதான் கட்டிக்காரத்தனமான்னு. அப்போ நான் சொன்னேன் இப்போ நீங்கள் சொல்லுங்களேன் என்ன கட்டிக்காரத்தனமான்னு. அவர் சொன்னால் அந்த மூவ்மெண்ட்டில் இப்போ நான் இப்போ எனக்கு இப்போ போகிறோம் இப்போ காரில் போய் ஒரு ஆக்சிடென்ட் நடந்துட்டு அந்த நேரம் நான் என்னத்தை கையாள வேணும். அது சாதுரியம், புத்திசாலித்தனம், கெட்டிக்காரத்தனம் இதெல்லாம் அதுக்குள்ள வரும். அந்த செகண்ட் எங்களுக்கு எப்படி மண்டை வேலை செய்யறது, மூளை வேலை செய்கிறது, அதை நாங்கள் எப்படி சமாளிக்கிறது என்பதுக்கு அது அந்த இடம் அந்த நேரம் வர வேணும். ஆம் அந்த நேரம் எனக்கு எல்லாம் அது வந்த இடத்துல நான் என்ன செய்யறேன் ஏது செய்யறேன்னு தெரியாம எனக்கு கட்டி எங்கன்னு தெரியாம மலைக்குள்ள நடந்த அந்த பைப்பர் அது பலதா போயிட்டு ஜெர்மன்ல ரோட்டுல. அப்ப நான் விட்டுட்டு எனக்கு என்ன செய்யற ஏது செய்யறேன்னு தெரியா இதை எடுக்கிற அங்க பிட்டிய கேவலப்பட்டு கொண்டு இருந்து ஒரு அரை மணி நேரம் என்ன இல்லை ஒரு காமணி என்னால ஏலாம் போயிட்டு என்ன செய்யறேன்னு தெரியாம போயிட்டு அந்த அந்த டென்ஷன்ல அதை என்ன செய்யறேன்னு தெரியாம ஒரு ஸ்தம்பிதமான நிலைக்கு ஆளாயிருக்கிறீங்க. அதை கையாளுறதான தான் கட்டித்தனம் அவ எக்ஸ்பிளைன் பண்ணேன்.
நான் இப்போ இது மாத்திட்டாங்களா இப்போ கட்டிக்காரன் தானே இல்லாம சிக்கலான தருணங்களை எப்படி சமாளிப்பது? ஓ என்று அப்படியே ஒரு இதுகள் இப்படியே சில இதுகளாம் அதிகமாக போய் கொண்டிருக்கும். இந்த எங்களுக்குள்ள சில இதுகளை இப்போ அந்த வீழ்கிட்டேருந்து கற்கக்கூடிய மாதிரி இருக்கும். சில வேளை இயலாமல் போனால் அந்த புத்தி போனால் மேலே போயிடுவேன் டாக்கண்டு. இனி இதை பற்றி இனி கதைக்கலான்னு சொன்னேன். அப்படியான இதுகளும் பேரும். அப்போ அதான் சொல்கிறேன், அந்த வீழ்கிட்ட இருந்து இப்போ இப்போ அதே நேரத்தில் அந்த சிலிமையும் பைசையும் கொண்டு ஒரு நீலாங்காரட்டையும் கேட்டேன். இந்த பைசண்ட் அவர் சிலிமண்டா கட்டிக்காரன்ண்டும் இந்த பைசண்ட் எங்கிற முடியலையா பைசண்ட் சொன்னா அது அறிவாளி. இந்த அறிவாளின்றேக்கு அவைய வந்து கதைக்க மாட்டேன் நம்ம கூடன்னு சொன்னேன். அப்ப அதுக்கு நான் பார்த்தேன், நான் அது பைசண்ட் சொல்லிக்க அப்ப அது அந்த நிறகுட மாதிரி உள்ளாக்க அவைய கதைக்க மாட்டேன் கூடலாம். சிலிமண்ட இதுக்கு அவரும் அந்த சரியா சொல்லி இல்லை. எங்கட தமிழ்ல ரெண்டாவது ஒரு கட்டிக்காரத்தனம் இந்த மாதிரி வருகிறத என்று கூறிக்கொண்டு உங்களை நிகழ்ச்சியை பார்த்தோம். அந்த இந்த முழுக்க இந்த கிழமை முழுக்க அதை பால்வேலினுடைய இப்போ ஒரு கொஞ்ச நேரம் இருக்கக்கூடிய தான் கேட்கக்கூடிய இருந்தது. ஒரு உற்சாகங்கள் அனைத்துக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு தட்டி கொடுப்பாளர்களும் சிலவர்கள் வந்து அதே ஒரு இலக்கியமாக சொல்லக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். இப்போ எங்களுக்கு அது வருகிறதில்லை, ட்ரை பண்ணுறோம் வருகிறதில்லை, இருந்தாலும் நேரம் வருவதில்லை. முயலாதவர் அனைவரும் இயலாதவர் இல்லை. எனக்கு நான் அதிசயப்படுவேன் இல்லையே, நான் நேரம் எடுக்கையிலே வேறே குறிப்பிடலாம். செயல் அவர்கள் இதன்னும் போது அவரோட ஒரு வித்தியாசமாக இருக்கும். அவர் வந்து தட்டி கொடுக்கும் போது அந்த எல்லார்ட்ட இதையும் சேர்த்து செய்துட்டு போயிடுவார். எனக்கு அந்த கடைசியாக அந்த பூனகிழமை அவர் அந்த இலக்கியம் சொல்லிக்க தட்டி கொடுப்பு இலக்கியமாக இருந்தது அவருடைய இலக்கியம். அதையும் கூறுவோம். அந்த அவருடைய அந்த உற்சாகம், அந்த தமிழ் அந்த மற்றவர்களும் செய்கிறார்கள்லாம் இல்லையண்டில்லை, அந்த உற்சாகம் அந்த தமிழ் எல்லாத்தையும் இதண்டு கொண்டு அப்படியே எடுக்க இந்த கூறும் தன்மையும் அதுவும் ஒரு சுவையாக இருக்கிற என்று கூறிக்கொண்டு உங்களுக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு விட ஒரு நன்றி, வணக்கம். மிக்க நன்றி, மிக்க நன்றி. இணைந்திருந்தார் ஜெயம் தங்கராஜா அவர்கள். மிக்க நன்றிகள் அவர் பக்கமாக. எனவே கிட்டத்தட்ட 9 பேர் அளவில் இன்று காலை சிந்தனையோடு மட்டும் இணைந்திருந்தார்கள். நேரம் ஓடிக்கொண்டிருக்கின்றபடியால் நான் இந்த நேரத்தை நிறைவுக்கு கொண்டு வர வேண்டிய இருக்கிறது. தொடர்ந்து நேயர் நேரம் 18 நிமிடங்கள் இருக்கின்றது. அதனையும் ஒளிபரப்பிக் கொண்டு யார் பிறந்த நாள் கொண்டாடி கொண்டிருக்கும் ராகவி மனோகரன் அவர்களையும் நாங்கள் பார்க்க வேண்டி இருக்கிறது. இன்றைய நாளில் தாமோ தில்லைநாதன் அவர்கள், வஜிதா முகமது அவர்கள், இரா சுப்பிரமணியன் அவர்கள், ஷக்கீலா ஸ்ரீதரன் அவர்கள், கலைவாணி ஏகானந்தராஜா அவர்கள், ஜெயா நடேசன் அவர்கள், கோசல்யா சொர்ணலிங்கம் அவர்கள், ஜெயம் தங்கராஜா ஆகியோர்கள் இணைந்து காலை சிந்தனைகளை தந்திருந்தார். தவிர இன்றைய நாளில் சமய சிந்தனைகளோடு ஷகிலா ஸ்ரீதரன் அவர்கள், ஜெயா நடேசன் அவர்கள், ராஜினி அல்போன்ஸ் ஆகியோர்கள் இணைந்திருந்தார்கள். இணைந்து கொண்ட அத்தனை உறவுகளுக்கும் நேச உறவுகளுக்கும் மிக நிறைவான வாழ்த்துக்கள், நன்றிகளை இணைத்துக் கொண்டு இந்த நேரம் நிறைவை காண்கிறது.